எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. காலை வணக்கம் மக்களே. இன்று உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு பதிவு ஒன்று. நெஞ்சு எரிச்சல், சாப்பிட்டாலும் நெஞ்சு அப்படியே எரிஞ்சு தகன்னு அப்படியே நெஞ்சு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவு மக்களே. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது உலர்ந்த பேரிச்சம்பழம், அந்த பேரிச்சங்காய் உலர்ந்ததை அதை கொண்டு வந்து அப்படியே அதை இடித்து பவுடர் ஆக்கி வச்சிங்க. ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து அதை உடைச்சி மிக்சியில் அடித்து ஒரு டப்பிலையோ ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு கண்ணாடி பாத்திரத்துலேயோ அதை போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு, சுத்தமான பசும்பால், அந்த பசும்பாலில் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெஞ்சு எரிவு இருக்காது. தாபம் அடிக்கடி வறட்சி இருக்கும், வறட்சியே இருக்காது, நெஞ்சு எரிச்சி இருக்காது, பித்தம் சம்பந்தப்பட்ட அனைத்துமே இருக்காது, மேக நோய் இருக்காது, உங்களுக்கு வாந்தியும் இருக்காது. இவையெல்லாம் எல்லாமே உங்களுக்கு சாந்தி ஆகிடும். கர்ப்பமான பெண்களுக்கு வாந்தி வந்தாலும் இதை இந்த பாலில் போட்டு குடித்தாலும் அந்த வாந்தி வராது மக்களே. இது நல்லா தெரியுங்க. என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வணக்கம் மக்களே.